சாமானிய மக்களை பார்க்காம வெறுமனே ரீல்ஸ் மூலமாகவே ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அப்போ அதே ரீல்ஸ் மூலமாகவே இப்போ வந்து விமர்சனங்களையும் சந்திக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வர்றாங்க. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. கடந்த டிசம்பர் மாதத்தில் வந்து என்னென்னா, அவர் மீது வந்து அடுக்கடுக்கான வழக்குகள் போடப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். சிறையில் அவர் வந்து தனிமைச் சிறையில் வேறு அடைக்கப்பட்டார். ஸோ அவருக்கான மருத்துவ சிகிச்சைகள் எதுவுமே அவருக்கு தரப்படவில்லை. நைட் அரெஸ்டாரர் விடிகாலையில் 3 மணிக்காக போயிட்டு அவரை வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணி ஜுடிஷியல் கஸ்டடிக்கு ரிமாண்ட் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் திரு அருண் ஐபிஎஸ் சென்னை மாநகர காவல் ஆணையாளர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவர் மேலே குண்டாஸ் சட்டத்தை வந்து போடுறாரு. அரெஸ்ட் பண்ண இந்த பீரியடில் வந்து எப்படிலாம் அவங்க அம்மா வந்து அலைக்கழிக்கப்பட்டார், அவங்க அம்மா வந்து மரணத்திற்கு காரணமே இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறத முன் வச்சாங்க. ஆனால் நீதிபதிகள் அதை வந்து சொன்னாங்க, இல்லை கேஸ் வந்து ஹேபியஸ் கார்பஸ் வந்து இவரை வந்து தடுப்பு காவலில் வச்சதை தான், தடுப்பு காவல் இல்லைன்றப்ப இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேண்டாம்னு சொல்லிட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதே சமயத்தில் வந்து இவ்வளோ வழக்குகள் அவர் மீது வந்ததுக்கு காரணம் வந்து திமுகங்கிறதுனால திமுக மீதான அவருடைய யூடியூப்பில் வந்து அவர் முன்வைக்கக்கூடிய அந்த தாக்குதல்கள் வந்து தொடரும்னு எதிர்பார்க்கலாம். இன்னும் கூடுதலாகத்தான் இருக்கும். ஒரு விஷயம் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுன்னு சொல்கிறீங்க. நான் சவுக் சங்கர் அந்த மாதிரி பார்க்கல. பேசிக்கலி சவுக் சங்கர் வந்து என்னென்னா, திமுக 2019 திமுக ஆதரவு நிலைப்பாடுலேருந்து மாறி இப்போ 2024 அதுக்கு முன்னாடியே 24லேயே அவர் அதை ஆரம்பிச்சிட்டாரு. முழுமையான திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாரு. இப்போ ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டில் ஒரே ஒரு மேல்முறையீடு தான் பண்ண முடியும். இப்போ அந்த ஆப்ஷனை சையதுசாமி அவர்கள் யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த தீர்ப்பில் ஒரு 6 வருஷம் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட முடியாது வந்துருச்சு அப்படின்னா, இப்போ அதை எதிர்த்து ஒரு அப்பீல் போக முடியுமா? அப்பீல் போக முடியாது. அது வந்து மறு விசாரணைக்கு, அதாவது மறுபரிசீலனைக்கு, ரெவ்யூன்னு பேர், மறுபரிசீலனைக்கு திரும்ப உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம். 6 மாதமோ 1 வருஷமோ 2 வருஷத்துலையோ இந்த ஆட்சி கவிழ்ந்து திரும்ப தேர்தலுக்கு நடைபெற்றால் அப்போ முழுமையாக ஆட்சியை கைப்பற்றணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இப்போதைய உத்தியாக இருக்குது. தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் ராமமூர்த்தி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் பிரணவ். சார், இப்போ நேற்றுக்கு சவுக்கு சங்கர் அவர்கள் விடுதலையாகி வெளியே வந்திருக்காங்க. இந்த பின்னணியில் வந்து தாவேக அரசாங்கம் இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, வெளியே வந்தோடனே தாவேக அரசாங்கத்துக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. இப்போ இந்த கேஸ் என்ன முடிஞ்சிருக்கு, எப்படி முடிஞ்சுது, எப்படி வெளியே வந்தாங்க சார்? கடந்த டிசம்பர் மாதத்தில் வந்து என்னென்னா, அவர் மீது வந்து அடுக்கடுக்கான வழக்குகள் போடப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். சிறையில் அவர் வந்து தனிமைச் சிறையில் வேறு அடைக்கப்பட்டார். ஸோ அவருக்கான மருத்துவ சிகிச்சைகள் எதுவுமே அவருக்கு தரப்படவில்லை. ஸோ அந்த காரணத்தை வச்சு உயர்நீதிமன்றத்தை நாடிய போது இடைக்கால ஜாமீன் அவருக்கு கிடைச்சது. அப்போ வந்து ஒரு 90 days தானே சார் கொடுத்தாங்க? இல்லை, அது வந்து 90 daysங்கிறது அதுக்கப்புறமாக வந்தது. அதுக்கப்புறமா வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் மாதம் வரைக்குமான இடைக்கால நிவாரணமாக இருந்தது. ஆனால் அதற்கப்புறமாக வந்து என்னென்னா, சவுக்கு சங்கர் மேலே என்ன குற்றச்சாட்டு வந்து ப்ராசிக்யூஷன் போலீஸ் வச்சாங்கன்னா, அவர் வந்து இது மாதிரி ஆய்வாளர்கள், காவல் ஆய்வாளர், விசாரணை அதிகாரிகளை பற்றி தரக்குறைவாக பேசுகிறாரு, பெயில் கண்டிஷன்ஸை வயலேட் பண்ணார், அதனால் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட இடைக்கால அந்த ஜாமீனை வந்து ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க உயர்நீதிமன்றத்தை அணுகினார்கள். அப்போது வந்து அது உயர்நீதிமன்றத்தில் இரு நீதிபதிகளாக அடங்கிய அமர்வு வந்து அவருக்கான அந்த இடைக்கால ஜாமீனை ரத்து செய்தார்கள். அவர் திரும்பவும் சிறையில் அவருக்கு மேலே வந்து அடுத்தடுத்தான கேஸ்கள் இருந்தது. அவர் அதுக்கப்புறமா வந்து ஆந்திராவில் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்ற பாதையில் உங்கள்கிட்ட எங்கேயோ அரெஸ்ட் பண்ணதா சொல்லி கணக்கு காமிச்சு ஜெயிலில் அடைச்சாங்க. அதில் என்னென்னா, 8ஆம் தேதி நைட்டோ என்னமோ 8 நாளில் என்னமோ அரெஸ்ட் ஆகிறாரு. அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கெல்லாம் நைட் அரெஸ்ட் ஆகிறாரு. விடிகாலையில் 3 மணிக்காக போயிட்டு அவரை வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணி ஜுடிஷியல் கஸ்டடிக்கு ரிமாண்ட் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் திரு அருண் ஐபிஎஸ் சென்னை மாநகர காவல் ஆணையாளர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவர் மேலே குண்டாஸ் சட்டத்தை வந்து போடுறாரு. ஸோ அதனால் வந்து இதில் என்னாச்சுன்னா, அவர் மேலே நிலுவையில் இருந்த வழக்குகளில் வந்து அவர் வந்து பெயில் வாங்க வேண்டியிருந்தது, ப்ளஸ் குண்டாஸும் இருந்தது. ஸோ அவர் மேலே நிலுவையில் இருந்த வழக்குகளில் ஒவ்வொன்றாக அவங்க பெயில் வாங்கினாங்க.
அந்த ஒரு தயாரிப்பாளர் போட்ட கேஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்துக்குமே அவங்க பெயில் வாங்கினாங்க. ஒரு கேஸ் மட்டும் செஷன்ஸ் கேஸ் இருந்தது. அந்த செஷன்ஸ் கேஸில் பெயில் வந்து நேற்றைக்கு வந்து கொடுக்கப்பட்டு ஐ திங்க் அதில் சூரிட்டிஸ் தான் ப்ரொடியூஸ் ஆனாங்க. ஸோ அவர் மீது இருந்த எல்லா வழக்குகளையும் அவருக்கு வந்து பிணை ஜாமீன் வழங்கப்பட்டது. ஸோ அவருக்கு மீது இருந்த இந்த குண்டாஸ் மீதான வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது உச்சநீதிமன்றம் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு போக சொல்லி அறிவுறுத்தியதால் உயர்நீதிமன்றத்துக்கு வந்து அதுக்கு முந்தின வாரம் வெக்கேஷன்லேயே அவங்க அதை தாக்கல் பண்ணப்போ அது திரும்ப அதுக்கு அடுத்த வாரம் விசாரணைக்கு வருவதற்கு முன்பாகவே அரசாங்கமே அந்த ப்ரிவென்டிவ் கஸ்டடி அந்த முன்னெச்சரிக்கை கைது இருக்கு இல்லையா, குண்டாஸ் சட்டம், அதனை ரத்து செய்து அவர்கள் வந்து ஒரு ஜீவோ போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அந்த ஆனாலும் கூட வந்து அதை ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க. ஸோ அவர் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ஸோ அரெஸ்ட் பண்ண இந்த பீரியடில் வந்து எப்படிலாம் அவங்க அம்மா வந்து அலைக்கழிக்கப்பட்டார், அவங்க அம்மா வந்து மரணத்திற்கு காரணமே இந்த மாதிரி ஒரு விஷயந்தான் அப்படிங்கிறத முன் வச்சாங்க. ஆனால் நீதிபதிகள் அதை வந்து சொன்னாங்க, இல்லை கேஸ் வந்து ஹேபியஸ் கார்பஸ் வந்து இவரை வந்து தடுப்பு காவலில் வச்சதை எடுத்து தான் தடுப்பு காவல் இல்லைன்றப்போ இதுக்கு மேலே இதை பற்றி பேச வேண்டாம்னு சொல்லிட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் பெயிலையும் வந்துட்டார். ஸோ இப்போ அடுத்த கட்டமாக அவர் என்ன செய்வார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோன்னா, அவர் வந்து அவர் மீதான வழக்குகள் ஒரு 35 36 வழக்குகள் தமிழ்நாடு முழுக்க இருக்கின்றது. ஸோ அந்த வழக்குகள் எல்லாம் அவர் வந்து சந்தித்து கொண்டு இருக்கின்றார். அந்த வழக்குகளிலிருந்து ஒவ்வொன்றாக அவர் தன்னை விடுவித்து கொள்கின்ற வேலை செய்வார்னு எதிர்பார்க்குறோம். அதில் வந்து இந்த அரசாங்கத்தை வந்து அதில் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அவங்க வந்து அதை விடாப்படியான ஒரு ஸ்டாண்டு எடுக்காமல் அவர் மேலே கொஞ்சம் கருணை காட்டி அவர் மீதான வழக்குகள்லாம் வந்து நார்மலான முறையில் ஏன்னா கடுமையாக காட்டி அவர் மேலே வந்து அரெஸ்ட் பண்ணி அவர் ஹராஸ் பண்ணுறதுங்கிறது மாதிரி நார்மலான கோர்ஸில் போகும்போதே பெரும்பாலான வழக்குலேருந்து அவர் விடுதலையாவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றது. அது இல்லாமல் வந்து இந்த அரசாங்கத்தில் வந்து சவுக்கு சங்கரின் நண்பர்கள் வந்து மிக முக்கியமான இடத்துலையும் அமர்ந்திருக்கின்றார்கள். ஸோ அதனால் அந்த வழக்குகளிலிருந்து எல்லாம் விடுபடுவதற்கு அவருக்கு நல்லதொரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர் மீதான வழக்குகளிலிருந்து அவர் முழுமையாக விடுவித்துக் கொள்வார்னு எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் வந்து இவ்வளோ வழக்குகள் அவர் மீது வந்ததுக்கு காரணம் வந்து திமுகங்கிறதுனால திமுக மீதான அவருடைய யூடியூப்பில் வந்து அவர் முன்வைக்கக்கூடிய அந்த தாக்குதல்கள் வந்து தொடரும்னு எதிர்பார்க்கலாம். இன்னும் கூடுதலாகத்தான் இருக்கும் சார். இப்போ இது வரைக்கும் சவுக்கு சங்கர் வந்து ஒரு விஷயம் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுன்னு சொல்கிறீங்க. நான் சவுக்கு சங்கர் அந்த மாதிரி பார்க்கல. பேசிக்கலி சவுக்கு சங்கர் வந்து என்னென்னா திமுக 2019 திமுக ஆதரவு நிலைப்பாடுல இருந்து மாதிரி இப்போ 2024 அதுக்கு முன்னாடியே 24லேயே அவர் அதை ஆரம்பிச்சிட்டாரு. முழுமையான திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாரு. ஸோ அது வந்து தொடரும். இப்போ வந்து அடுத்து என்ன செய்வார் நீங்கள் எதிர்பார்க்கலாம்னா, திமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் வழக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஊழல் வழக்குகள்லாம் ஒவ்வொன்றா அந்த வழக்குகள் குறித்த விசாரணை விஷயம் என்ன நடக்கணும், எப்படி போயிட்டுருக்கு, ஏன் போலீஸ் ஆக்ஷன் எடுக்கலைங்கிறத வச்சு அந்த அமைச்சர்கள் KN நேருவோ ஏவா வேலுவோ இவர் பொன்முடி இந்த மாதிரியான முக்கிய அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் மீதான ஊழல் வழக்குகளை துரிதப்படுத்துவதற்காக அதை பற்றின ஒரு பிரச்சாரத்தை வந்து அவருடைய யூடியூப் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கூடிய சீக்கிரம் யூடியூப் ஆரம்பிக்க போகிறாங்க மீண்டும். ஆமாம். ஓகே சார். சார், இப்போ சவுக்கு சங்கர் அவர்களுக்கு அடுத்து பார்த்தோன்னா ஒரு முக்கியமான கேஸ் வந்து பேச பொருளாக இருக்குது. இப்போ 2011 ஸ்டாலின் அவர்களுக்கு வெற்றிக்கு எதிராக சைலர் கேஸ் ஒன்று போட்டாங்க. இப்போ 2017 வந்து சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸை தடை செஞ்சு அதுக்கப்புறம் மேல்முறையீடு பண்ணி இப்போ 2026 பிப்ரவரி பார்த்தோம் அப்படின்னா தீர்ப்பு நாங்கள் ஒத்தி வைக்கிறோம், கேஸ் விசாரணை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த 2 நீதிபதிகள் விலகியிருக்காங்க. இப்போ வேற 2 நீதிபதிகள் போகுது. என்ன மாதிரியான அவுட்கம் எதிர்பார்க்கலாம் சார்? எதனால 15 வருஷம் போயிட்டே இருக்கு? இல்லை, வழக்கமாக இந்த மாதிரி வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட், இந்த தேர்தல் முறைகேட்டினை எதிர்த்து தொடரப்படுகின்ற வழக்கில் வந்து அந்த பீரியட் முடிஞ்சோடனே பீரியடே முடிஞ்சு போச்சு, அதனால் இந்த வழக்கு வந்து க்ளோஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணுறது தான் ஒரு 80-90% வழக்குகள் அப்படி தான் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லதாக இருந்ததுன்னா, இவங்க கனிமொழியினுடைய தேர்தலை எதிர்த்து அவங்க தமிழிசை சவுந்தரராஜன் போட்ட வழக்கு இருக்கு இல்லையா 2019. ஸோ அந்த வழக்கும் கூட அப்படி தான் முடித்து வைக்கப்பட்டது. நடுவில் அவர் கவர்னராக போனால் கூட வந்து இன்னொரு வாக்காளர் மூலமாக அந்த வழக்கு தொடரப்பட்டது. ஆனால் வந்து அந்த பீரியட் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த வழக்கும் க்ளோஸ் ஆகிடுச்சு. அது மாதிரி தான் வந்து இதுவுமே க்ளோஸ் ஆகிருக்கணும். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. இது கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா வந்து அவர் தேர்தல் முறையீட்டில் ஈடுபட்டார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களையும் அவர் நிறையா கொடுத்துருக்கதா தான் அது முதற்கட்ட தகவல்கள் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரியான ஆதாரங்கள் முழுமையாக நிரூபிக்கப்படும் போது அவர் தேர்தல் செல்லாது அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வந்து தண்டனை தர்றதுக்கான ப்ராசிக்யூஷனும் நடக்கணும். ரெண்டாவது வந்து அடுத்து ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு அவர் தேர்தலில் போட்டி போடுறதுக்கு தடை பண்ணுறதுக்கான உத்தரவும் வரணும். அது வருமானது தெரியல. 2011 இருந்தா அடுத்த அந்த 6 வருஷம் பீரியட் அது அந்த பீரியட் செல்லாதுன்னு சொன்னா கூட இப்போ அது கரண்ட்ல வந்து ப்ராசிக்யூஷன் ஆச்சுன்னா அவருக்கு வந்து இப்போ
அடுத்த தேர்தலில் நிற்பதற்கான தடையும் இப்பயுமே தரலாம். ஸோ அப்போ செஞ்சதுக்கு இப்போ 2026 கொடுத்தாங்கன்னா அந்த வழக்கு வந்து 32 வரைக்கும் அது போட்டியிட என்னன்னா நீதிமன்றத்தில் ஏற்படுகின்ற தாமதங்கள் வந்து அதனால வந்து எந்த பார்ட்டியும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றது தான் வந்து. ஸோ இதில் நீதிமன்றத்தில் ஏற்பட்ட தாமதத்திற்கு காரணம் வந்து சைதை துரைசாமியோ அல்லது உரிமை இல்லை. ஸோ நீதிமன்றம் தான் காரணங்கிறதுனால அதை விட்டுருவாங்க. சார் இப்போ இதில் இன்னொரு சூட்சமும் ஒன்று இருக்குது. ஒரு என்ன அப்படின்னா 2017 ஸ்டாலின் அவர்கள் 2015 அப்பீல் போகிறாங்க. இதை எதிர்த்து இந்த கேஸை வந்து தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2017 இந்த கேஸை வந்து நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரே ஒரு மேல்முறையீடு தான் பண்ண முடியும். இப்போ அந்த ஆப்ஷனை சைதை துரைசாமி அவர்கள் யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த தீர்ப்பில் ஒரு 6 வருஷம் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட முடியாதுன்னு வந்துருச்சு அப்படின்னா இப்போ அதை எதிர்த்து ஒரு அப்பீல் போக முடியுமா? அப்பீல் போக முடியாது. அது வந்து மறு விசாரணைக்கு, அதாவது மறுபரிசீலனைக்கு, ரெவ்யூன்னு பேர், மறுபரிசீலனைக்கு திரும்ப உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம். இல்லை இப்போ வந்து சபரிமலை கேஸ் நடந்தது இல்லையா, சபரிமலை கேஸ்லையுமே வந்து அவங்க வந்து பெண்கள் வந்து அந்த ஆலயத்துக்குள்ள போலான்னு உத்தரவு எடுத்து அந்த மறுபரிசீலனை ரெவ்யூ பெட்டிஷன் தான் இப்போ அது நடந்துட்டு இருந்தது. அதன் மேல தான் இப்போ வந்து ஆர்டர்ஸ் ரிசர்வ் ஆயிருக்கு. அப்பீல் இல்லாமல் ரெவ்யூ பெட்டிஷன். நான் உச்சநீதிமன்றத்துக்கு மேலே இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் நீதிமன்றம் கிடையாதுன்றதுனால உச்சநீதிமன்றத்திலே நீங்கள் மறுபரிசீலனை செய்யலி ஒரு ரெவ்யூ பெட்டிஷன், ஒரு தீர்ப்புக்கு அப்பீல் போகலாம். அந்த அப்பீல் வந்த தீர்ப்பை நம்ம ரெவ்யூ மாதிரி போடலாம். அதே கோர்ட்டில், அதாவது உச்சநீதிமன்றத்துலாம் போகும். ஓகே, இது ஒரு ரொம்ப வித்தியாசமான வழக்காக இருக்குது. என்ன மாதிரியான தீர்ப்பு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சார்? வரும்னு ஸ்டாலினோட தேர்தல் வந்து செல்லாதுன்னு சொல்கிறதுக்கான, ஏன்னா கேஸை க்ளோஸ் பண்ணுறதுன்னு இந்நேரம் க்ளோஸ் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க. அதில் ஏதோ கொஞ்சம் சத்து இருக்கிறதுனால காரணத்தினால தான் அதை வந்து திரும்ப பார்க்குறாங்க. அது என்ன காரணத்தினால நீதிபதிகள் சொல்லலை. விசாரணை முடிந்து தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்ட பிறகு திரும்ப அதை ரீஓப்பன் பண்ணி இல்லை இது வந்து வேற ஒரு பெஞ்சு விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அப்போது ஏதோ ஒரு சத்து இருக்குது. அது வந்து நேரடியாக வேற ஒரு விதத்தில் தாங்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறனால இந்த வழக்கை தாங்கள் தீர்மானிக்க வேண்டியதில்லைன்னு அவங்க சொல்லியிருக்கலாம். ஸோ அப்போ வேற ஒரு பெஞ்சுக்கு போகும்போதுமே அதை எதிர்பார்க்கலாம். அது வந்து ஏன்னா இவ்வளோ நாள் திமுகவுக்கு என்ன அட்வான்டேஜ் இருந்ததுன்னா ஆளுங்கட்சியாக இருந்ததுனால அவர்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருந்ததுன்னு, வழக்கறிஞர்கள் நியமிப்பதிலேருந்து ஆரம்பித்து எல்லாமே அவங்களுக்கு அனுகூலம் இருந்தது. எதிர்கட்சியாளர் இருக்கும்போது வந்து என்னன்னா பொருளாதார ரீதியாக இருக்கின்றதை தவிர்த்து அந்த அதிகாரம் இல்லை, ஆளுங்கட்சிங்கிற அதிகாரம் இல்லை. சார் இப்போது நம்ம தேர்தலுக்கு முன்னாடி சந்தித்தோம். அப்போ வந்து நம்ம தாவேக்க வெற்றி பெறணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கல. இந்த இறுதியான கேள்வியில் இப்போதைய தமிழக அரசியல் குறித்தான உங்களுடைய பார்வை என்ன சார்? திமுக இப்போ கூட்டணி இல்லாமல் ஒரு எலெக்ஷன் சந்திக்க வேண்டிய சூழலுக்கு வந்திருக்காங்க. அதிமுக பிளவுபட்டிருக்கு. தாவேக்க அமைச்சரவை அமைச்சிருக்காங்க, கூட்டணி அமைச்சிருக்காங்க. ராஜாஜிக்கு அடுத்து இப்போதைய தமிழக அரசியல் எப்படி சார் பார்க்கல? இல்லை, இப்போ அவங்க தாவேக்காவனுடைய பிரதான அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குன்றதை நம்ம நடைபெற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது ஒரே விஷயம் தான் தெரியுது. ஏன்னா இந்த அரசாங்கம் வந்து ஒரு கூட்டணி அரசாங்கன்றது அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனால் இது வந்து நிலையாக நீடிக்காது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா திருமாவளவனுடைய கட்சி என்ன செய்யுங்கிறது தெரியாது, முஸ்லீம் லீக் என்ன பண்ணுன்றது தெரியாது, சிபிஐ சிபிஎம் என்ன பண்ணுன்றதும் தெரியாது. அதே மாதிரி அந்த அதிமுகவுடைய எம்எல்ஏக்களுடைய கதி என்ன ஆகுதுங்கிறதும் தெரியாது. ஸோ அதனால் ஒருவேளை 6 மாதமோ 1 வருஷமோ 2 வருஷத்துலையோ இந்த ஆட்சி கவிழ்ந்து திரும்ப தேர்தலுக்கு நடைபெற்றால் அப்போ முழுமையாக ஆட்சியை கைப்பற்றணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இப்போதைய உத்தியாக இருக்குது. அந்த உத்தியின் ஒரு பகுதியாக தான் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, முஸ்லீம் லீக்குக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. சுதந்திரம் அடைந்த தமிழகத்தில் வந்து இதுதான் முதல் முறை முஸ்லீம் லீக் வந்து ஒரு கூட்டணி மந்திரி சபையில் இருக்கிறது. அதே மாதிரி பிசிகாவும் ஆட்சியில் அதிகாரம் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அந்த ஆஃபர் கொடுத்து அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவர்கள் ஆதரவில் இருக்கின்றார். இப்போது திமுகவினுடைய வாக்கு வங்கி என்பது வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாக்குகளை வந்து திருமாவளவன் மூலமாக பெற்று வந்தார்கள். ஏன்னா அது வந்து அந்த வாக்கு வங்கி அவர்கள்ட்ட இல்லை, என்றைக்கோ போயிடுச்சு. அது அந்த தாழ்த்தப்பட்டவருடைய வாக்கு வங்கி வந்து எம்ஜிஆர் காலத்தில் அது அண்ணாமிக்க திமுகவிட்ட இருந்தது, ஜெயலலிதாவிட்டையும் இருந்தது. அது வந்து அதற்கப்புறமாக ஒரு குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் வந்து திருமாவளவனுக்கு பிசிகா மூலமாக வந்தது. இப்போது அந்த வாக்கு வங்கி இந்த தேர்தலில் பெரிய அளவில் வந்து தாவேக்க தான் போயிருக்குது. அவங்க வந்து அதனை முழுமையாக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இப்போ போயிருக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்ததுன்னா ஒரு 3 மாதத்துலையோ 6 மாதத்துலையோ பிசிகா வெளியில் வந்தால் கூட வந்து இங்கே ஆட்சிக்குள்ளே வந்த பிசிகா தொண்டர்களோ அந்த வாக்காளர்களோ தாவேக்கா கூட தான் நிற்பாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன், அவ்வளோதான். அதே விஷயந்தான் முஸ்லீம்கள் ஓட்டு எப்பயுமே வந்து திமுகவுக்கு தான் வந்துட்டு இருந்திருக்கு எப்பயுமே காலங்காலமாக. அதை உடைத்து ஓரளவுக்காக தங்கள் பக்கம் இஸ்லாமியர்கள் வாக்கு வங்கி வரணுன்றதுக்காண்டி ஜெயலலிதா முயற்சி பண்ணாங்க. ஆனாலுமே கூட முழுமையாக அவர்கள்ட்ட போகாது, வாக்கு வங்கி வந்து அவர்கள் தக்க வச்சுட்டாங்க. இப்போ வந்து முஸ்லீம் லீகைக்கு வந்து மந்திரி பதவி கொடுத்தது மூலமாக அகெயின் அதுவும் ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் தான். திரும்பவும் வந்து ஏதாவது ஒரு இது மாதிரி ஆட்சி கவிழ்ந்தால் ஒன்று ஐஎம்லே தங்களே தக்க வைத்துக் கொள்ளலாம் கூட்டணி கட்சியாக. ஏன்னா
ஆட்சியில் அதிகாரத்துலேயும் பங்கு தர்றேன், கூட்டணியில் பங்கு தர்றேங்கிறத அவர் விஜய் வந்து முதல் மாநாடு இங்கே விழுப்புரத்துக்கிட்ட விக்கிரவாண்டியில் நடந்தது இல்லையா, அப்போதுலேருந்து அவர் சொல்லிகிட்டே தான் இருக்கார். ஸோ அவர்கள் தெளிவாகத்தான் இருக்கின்றார்கள். ஸோ இந்த வாக்குகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக வேண்டியது முஸ்லீம் லீக்கு வந்து கூட்டணி கட்சியாக தக்க வைக்க முயற்சி பண்ணாங்க. அதையும் தாண்டி முஸ்லீம் லீக் திரும்பவும் திமுகவோட போச்சுனாலும் வாக்கு வங்கியை இங்கே தக்க வைக்கிறதுக்கான முயற்சியை தான் இது எல்லாமே நீங்கள் பார்க்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா எந்த கட்சியிலும் இல்லாத அளவுக்கு அதிக அளவில் இஸ்லாமியர்கள் வந்து இப்போ அன்றைக்கி எம்எல்ஏக்களாக ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க, மந்திரி பதவி கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதெல்லாமே வந்து இவர் வந்து இஸ்லாமியர்களுக்கான பிரதிநிதித்துவத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணமே முஸ்லீம் ஓட்டு, கிறிஸ்டியன் ஓட்டு, தாழ்த்தப்பட்டவர்களுடைய வாக்கு. இந்த வாக்கு வங்கி இது வந்து நார்த்தில் வந்து முன்னாடி வந்து முலாயம் சிங் யாதவ் பண்ணார், முஸ்லீம் தலித் யாதவ். அதே தான் லாலு பிரசாத் வந்து பீகார்லேயும் பண்ணார். ஸோ இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷனாக இது இந்த ஒரு சிஸ்டமேட்டிக்கில் வந்து அதனால தான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து அரசியல்லையே முழுமையாக ஒரு அதிர்வனை தோற்றுவித்த ஒரு விஷயம். ஏன் சொல்கிறாங்கன்னா இதை நோக்கிய காய் நகர்த்தவர்கள் எவ்வளோ நாள் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அதை வந்து வெளிப்படையாக அவர்களை வந்து அமைச்சர்களை சேர்த்ததன் மூலமாக இஸ்லாமியர்களுடைய வாக்கு, கிறிஸ்தவர்களுடைய வாக்கு, தாழ்த்தப்பட்டவருடைய வாக்கு தங்களுக்கு தான் கிடைக்கணும் அப்படின்றதுக்கான கிடைக்குமான்றது தெரியாது, அது வந்து எலெக்ஷனில் தான் பார்க்கணும். ஸோ அதற்கான முயற்சியாக தான் இது எல்லாமே பார்க்கணும். ஸோ அவர்கள் அதை தவிர்த்து வந்து அவர்கள் இன்னும் வந்து நிர்வாகத்துக்குள்ளே இன்னும் வரலை. அவர்கள் வந்து பொலிட்டிக்கல் கால்குலேஷனை கரெக்ட் பண்ண முயற்சியில் தான் இவ்வளோ நாளும் போயிட்டுருக்கு 10ஆம் தேதிக்கு அப்புறமாக. இனிமேல் போட்டு அது என்ன பண்ணுவாங்கன்றது பார்த்தா பார்க்கணும். ஆனால் ஒரு விஷயம் அவர்களுக்கு உடனடியாக வந்து தொலை தர்ற விஷயம் இந்த மின்சாரம் தான். இந்த மின்சார துண்டிப்புனால வந்து நான் பார்க்குறேன் இவங்க வந்து எவ்வளோ ரீல்ஸ் போட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அதை விட அதிகமான அளவு ரீல்ஸ் போட்டு இவர்களை வந்து விமர்சனம் செய்வதும் இப்போ வந்து கூடுதலாக இருக்கிறது. இந்த ஆட்சியினுடைய மிகப்பெரிய அவர் சந்திக்க போகின்ற பிரச்சனை எதுன்னா வந்து சாமானிய மக்களை பார்க்காம வெறுமனே ரீல்ஸ் மூலமாகவே ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அப்போ அதே ரீல்ஸ் மூலமாகவே இப்போ வந்து விமர்சனங்களையும் சந்திக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வர்றாங்க. அது நல்லதுக்காக கெட்டதுக்கான்னு எனக்கு தெரியல. ஆனாலுமே வந்து இன்னும் கூட வந்து அவர்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, சட்டம் ஒழுங்கு பற்ற பிரச்சனையை பற்றியோ இதை பற்றின வந்து அதான் இது டூ இயர்லி அவங்களுக்கு அது. ஆனால் அது எந்த திசையில் போகிறதுங்கிறது தெரியாமல் வந்து ஒரு திக்கு தெரியாத காட்டில் நிற்கிற மாதிரி இந்த அரசாங்கம் நின்றுட்டுருக்கோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு மேலே ஆயிடுச்சுன்றிருக்கு ஆட்சிக்கு வந்தேன். ஸோ அது எந்த பக்கத்தில் போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்காங்களோன்ற மாதிரி இன்னும் இதுக்கான பாலிசி எதுவுமே ஃப்ரேம் பண்ணலை. இனிமேல் தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் அவர்கள் வந்து அது உள்ளேருந்து வர தகவல் வந்து இல்லை, ஒரு கடுமையான போலீஸ் நடவடிக்கை மூலமாக சட்டம் ஒழுங்கை சரி செய்வதற்கான முயற்சியில் அங்கே இருக்கிறாங்கன்ற தகவல் உள்ளேருந்து அரசாங்கத்துக்குள்ளேருந்து வருது. அவ்வளோதானே ஒழிய அதை நம்ம வந்து நடைமுறையில் எதையுமே இன்னும் பார்க்கல. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த ராயப்பேட்டையில் வந்து அந்த காவல் நிலையத்துக்குள்ளே இருந்த ஒரு ஆய்வாளர் வந்து அந்த ஒரு எம்எல்ஏ தபக எம்எல்ஏ விஜய் தாமோ ஏதோ பேர், அவர் வந்து அவ்வளோ அநாகரிகமாக வந்து பேசுகிறாருன்னா அப்போது நீங்கள் இருக்கின்ற காவல் அதிகாரிகள் எல்லாம் வந்து திமுக சார்பு அதிகாரிகள்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. அதை எப்படி இவங்க சரி பண்ண போகிறாங்கன்றதும் தெரியல. காவல்துறை வந்து இந்த கடந்த 5 ஆண்டுகளில் காவல்துறை மட்டும் கிடையாது, வில் சே தட் ஐஏஎஸ் ஆஃபீஸரோட பெரும்பாலோர் வந்து கிட்டத்தட்ட திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள், பகுதி செயலாளர் மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தாங்க. உதாரணத்துக்கு வந்து கரூர் சம்பவத்துக்கும் போது உடனடியாக அமுதா ஐஏஎஸ் அப்போ ஹோம் செக்ரட்டரின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க தான் வந்து போட்டு வந்து முழுமையாக வந்து விஜய் மீத பழியை போட்டு அவங்க வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் நடத்தினாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வேறு ஒரு துறைக்கு போட்டிருக்காங்க, கூட்டுறவுல ஏதோ ஒன்று போட்டுவிட்ருக்காங்க அவங்களுக்கு உணவு வளங்களில். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி டேவிட்சன் தேவாசீர்வாதம் ஐஜியாக இருந்தவர். ஸோ பல்வேறு விஷயங்கள் அவர் மீது இப்போ நம்ம அந்த மதுரை கிட்டக்க வந்து அந்த மடப்புறம் காளி கோயில் அந்த அஜித்குமார் கொலை வழக்கில் கூட வந்து அவரோட பெயர் அடிபட்டது. ஆனால் அங்கேருந்து வந்த உத்தரவின் அடிப்படையிலாம் அங்கே வந்து மானாமதுரை டிஎஸ்பியும் மற்ற அதிகாரிகளும் அந்த இதில் அத்துமீறலில் ஈடுபட்டு அந்த கொலைக்கு காரணமானாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி ஆட்சியில் வந்து அளவுக்கு அதிகமான அதிகார துஷ்பிரயோகத்தை செய்தவர்கள் தான் தொடர்ந்து அவர்களும் இன்னும் வெவ்வேறு இடத்துல இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு செட்டப் வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஐஏஎஸ் ஆஃபீஸரை மாற்றிட்டு இருக்காங்கன்றதை பார்த்துட்ருக்கோம். ஸோ அது என்ன பாலிசி அதுக்கு பின்னாடி இருக்குங்கிறது இன்னும் அவர்கள் வெளிப்படுத்தலை. மேபி ஒரு மாதம் கழித்து அதை பற்றி யோசிக்கலாம்னு நினைக்கிறேன்.